Hello friends, welcome back to Friends Trading Club. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிளா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம YouTube சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்ம மெயினா சொல்ற ஒரு கண்டென்ட் நீங்க இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கால்ஸ் அட்வைசரி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ப்ரைஸோட மூமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது எப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் பெருசாக பார்க்கல. நம்ம கூட டெலிகிராமில் டீம்ஸில் பேசுகிறவங்க, மென்டார்ஷிப்பில் இருந்தவங்க, யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் லைவ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அப்டேட்டும் குறைஞ்சிருச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணுறது சிம்பிளாக ஒரு ப்ரைஸ் செக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது how to trade using ட்ரெண்ட் லைன்ஸ். இதுதான் இன்றைக்கி டாபிக். இது மொத்தம் 3 விஷயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது எப்படி வரைகிறது, அந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணலாம், எந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நார்மலாக நம்ம யூஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்த சார்ட்டில் நம்ம சிம்பிளாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மட்டும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேரிஷ் ட்ரெண்டுக்கும் சரி அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமில் இந்த விஷயங்கள் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி எந்தெந்த கண்டென்ட் அல்லது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விஷயமெல்லாம் இல்லாமல் ப்ரைஸ் மூமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு சில வீடியோ வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சஜஷன் கொடுங்க. நான் அதுக்கு சம்மந்தமான உங்களுக்கு வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும் அப்படின்றத பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டியது 3வது டச் பாயிண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படின்னா 2 டச் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கணுங்க. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கான பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு இப்போ மார்க்கெட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியும், ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இங்கே கண்டினியூஷன் பிரேக் அவுட் செல் சைடு கொடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல ரிவர்சல் பிரேக் அவுட் வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடம் லிக்விடிட்டி கிராபா இல்லை பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த பாயிண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சும்மா இருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது மட்டும்தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒரு டச் பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்கன்னா இப்படி வரையலாமா, இப்படி வரையலாமா, இந்த ஏங்கல் வரையலாமா, எந்த ஏங்கல் வரையலான்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் டச் பாயிண்ட் ஃபார்ம் ஆகி இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த செகண்ட் டச் பாயிண்ட் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணணும், இந்த ஸ்விங்குக்கு காரணமான நெக்லைன் பிரேக் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போது இந்த நெக்லைன் உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகிடும், இப்போ இதுவே அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோமே. எப்படி, இங்கேருந்து இங்கே வர்ற ப்ரைஸ் இங்கே தொட்டு இந்த நெக்லைனை உடச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், இந்த இடம் அதாவது உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போது இந்த ரிவர்சல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி கண்டினியூஷன் பிரேக் அவுட்டாக வந்துருச்சு. சரி, அப்போது நம்ம அடுத்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரேஞ்சு தெரிஞ்சிடும். அதாவது ப்ரைஸ் இந்த லோ டு இந்த ஹையில் இப்போ ட்ரேட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ அது என்னது, ப்ரைஸ் இப்படி போயிட்டே இருக்குது. அடுத்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீ லெவல் எப்படி எடுக்கிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு கீ லெவல் அல்லது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ச் ஆகிற பாயிண்டில் நம்மளுடைய புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில், அதாவது ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், புல்லிஷ் பென்னிங் டாப்பு, ஒரு தோஜி டைப் கேண்டில்ஸ் அல்லது பேர்சிங் பேட்டர்ன், புல்லிஷ் எங்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், புல்லிஷ் ஹராமி, ட்வீசர் பாட்டம், இந்த மாதிரி நம்மளுடைய புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் எது வந்தாலும் அந்த சிக்னலை வெரிஃபை பண்ணி நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி போடலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்குக்கு கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன தெரியும், இந்த ஏரியா வரைக்கும் லிக்விடிட்டி, இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகும், இது லிக்விடிட்டி ரன், இந்த ஏரியா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ப்ரைஸ். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு சூட்சமம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் பர்சனலாக எனக்கு ஃபேவராக, அதாவது அது 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 என்னுடைய நம்பிக்கை, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அப்படி தான். பட் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட இந்த நெக்லைன் இருக்குல்ல, இந்த நெக்லைன் ரேஞ்சுக்கு செகண்ட் டச்சு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இங்கேருந்து இப்போ நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரைஸ் இங்கே இருக்குது, நான் இங்கேருந்து பார்க்குறேன். ரைட், ஓகே, ஒரு ஸ்விங் இருக்குது, அப்போ எனக்கு இது பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்றத நான் வரைஞ்சி வச்சிட்டேன். ஓகே, அப்போது நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு பர்சனலாக கொஞ்சம் இந்த பேட்டர்ன்ஸ் நல்லபடியாக தெரியுது ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது. ஓகேங்களா? நான் இது பொதுவாக வரைகிறதில்ல, பட் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது இந்த எஸ்எம்சி, ஐசிடி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ட்ரெண்ட் லைனில் எனக்கு செட் ஆகிற ஒரு மெத்தட் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட் டச் வந்துருச்சு. செகண்ட் டச் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு டச்சுக்கு முன்னாடி கிரியேட் ஆன இந்த இதைத்தானே நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹையுக்கு கீழே செகண்ட் டச் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது ஒன்று அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்ததுன்னா நமக்கு என்ன வரும், இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இப்படி வந்துருச்சு ப்ரைஸு, ஓகே, எவ்வளோ வந்துட்டாலும் எடுத்துக்குங்க. முதல்ல என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு உள்ள ப்ரைஸ் வந்துட்டு போகணும். இந்த மாதிரி டீப் கரெக்ஷன் வந்துட்டு போகக்கூடிய பாயிண்ட்டுக்கு இந்த தேர்ட் ரீடெஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். மொத்தமாக 2 விஷயம், 2 டச் பாயிண்ட் உங்களுக்கு வேணும். 3வது டச் பாயிண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கேண்டில் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுங்க. இது நான் பொதுவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக ட்ராயிங் வரைஞ்சி அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட், அடுத்த ஒரு விஷயம், இந்த தேர்ட் டச் பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியாக நம்ம எதை வச்சு வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டுக்கு முன்னாடி கிரியேட் ஆன அந்த ஸ்விங் ஹை நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லெக்குக்கு உள்ள, இப்போ இது 0.50 0.60 நீங்கள் ஃபிப்பு போட்டிங்கன்னா அப்படி வரும், அது தப்பு கிடையாது. பட் எனக்கு இந்த நெக்லைனுக்கு கீழே வந்துட்டு போகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ரெஸ்பான்ஸ் எடுக்கும். ஒரு 50 to 60%, இல்லை 60 to 70%. இதோட ப்ராபபிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ நம்ம சார்ட் பார்ப்போம். ஆல்ரெடி நான் நிஃப்டியில் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு லைவ் சார்ட்டில் என்னால் காட்ட முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன செகண்ட் எக்ஸாம்பிள் எனக்கு செட் ஆகும்
அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ எனக்கு தோணக்கூடியது என்ன அப்படின்னா, நான் இங்கேருந்து ஸ்விங் எடுத்தேன். ஓகே. ஸோ இங்கேருந்து நான் ஸ்விங் எடுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு மென்டார்ஷிப்பில் டீச் பண்ணுறது வேறு. பட் யூடியூப்பில் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி அல்லது அந்த சார்ட்டை மட்டும் ப்ரிசைஸாக காட்டி பழக்கம் கிடையாது. இது ஆல்ரெடி ரன் ஆன சார்ட்டு தான். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்கள் ட்ரேடிங் பிளானில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணுறீங்க, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க. பழைய எக்ஸாம்பிளில் தான் காட்ட முடியும். ஓகே. அதாவது பார் ரிப்ளே போட்டும் காட்டலாம். பட் எனக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லை. நான் வந்து டைரெக்டாகவே அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து கதையாக உருட்ட விரும்பலை. ஓகேவா? ரைட். இப்போ என்னென்னா, நமக்கு என்ன தேவை? நம்ம மொத்தம் 2 விஷயம் பேசணும். என்ன வேணும்? ஒரு பாயிண்ட், ஒரு மேஜர் பாயிண்ட், இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம். இப்போ நம்ம புல்லிஷ் பார்க்குறதுனால புல்லிஷ் மட்டும். அப்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன பண்ணிக்கணும்? இந்த நெக்லைன் உடச்சிருக்கணும். அப்போது இந்த ரேஞ்சுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் நம்ம வந்து என்ட்ரி போடலாம். இது ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன? இப்போது நான் டச் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டினியூஷனில் அப்படின்றப்போ, இந்த ப்ரீவியஸ் நெக்லைனுக்கு உள்ளே வந்துட்டு போகிற இந்த ட்ரெண்ட் லைன் எனக்கு மேட்ச் ஆகும். இந்த கோடு வந்து கோணையாக போட்டேனா? ஓகே. ஓகே. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட். ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரேக் அவுட் ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் அதாவது நான் யூஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு அந்த விஷயங்களை சொல்லுங்கள். ஓகே. ரைட். இப்போ என்னென்னா, நான் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு டச்சு இது பிரேக் அவுட் வேஸ்ட்டாக. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே எப்படி இருக்கு பிரேக் அவுட்டு? இது உடைக்குமா உடைக்காதான்னு தெரியாது. ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு? உடச்சிருச்சு. ஓகேங்களா? உடைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ட்ரெண்ட் லைன் ரேஞ்சில் நமக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு ஷூட்டிங் ஸ்டாரு, ஒரு ஹேங்கிங் மேன், இது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபி. இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக நமக்குடைய புல்லிஷ் கண்டினியூஷனாக பார்க்கலாம். அடுத்த சார்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு டெய்லியில் காட்டிடுறேன். ஆக்சுவலாக இது டெய்லியில் எடுத்து சொன்னேன். எப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு எங்கே மேட்ச் ஆகும்? இங்கே மேட்ச் ஆகுமா? ஓகேங்களா? அப்போது இதை ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அல்லது இதை இது வந்து ஓவரால் ரேஞ்ச். இந்த ஓவரால் ரேஞ்சில் இது ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டாக எடுக்கிறோம். ப்ரைஸ் பிரேக் அவுட் வெஸ்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட் வருது. இது செகண்ட் டச் பாயிண்ட்டு, பிரேக் அவுட் வெஸ்ட்டு ரீடெஸ்ட் வருது. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹை, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு கண்டினியூவேஷனில் வரக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிட்டு போனால் அந்த ட்ரெண்ட் லைனில் வரக்கூடிய பை கண்டினியூவேஷன் ஆகும். அது என்ன ஆகும்? ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ரைட். அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கங்க. ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அடுத்த சார்ட் பார்க்கலாம். ஓகே. இது எல்லாமே எக்ஸாம்பிள் தாங்க. என்னடா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரைட். இந்த இடத்துல பாருங்கள், 2 ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது. அதாவது இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்டாக எடுக்கிறேன், இதை செகண்ட் டச் பாயிண்ட்டாக எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்னது? இந்த நெக்லைன் அப்படின்றது மேட்ச் ஆகுது. இந்த மேட்ச் ஆகிற நெக்லைனுக்கு இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் இந்த ட்ரெண்ட் லைனையே தொட்டுட்டு ப்ரைஸ் போகுது. ஓகே. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வரையும் போது விக்கை எடுக்கிறதா, கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கிறதா? ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். எது உங்களுக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகுதோ அதை வரைஞ்சிக்கோங்க.
பிக்காக வரைஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸை வரைஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். பிக்கில் தெரிஞ்சிச்சுன்னா பிக்கில் வரைஞ்சிக்குங்க. இல்லை நான் க்ளோசிங் ப்ரைஸில் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியலை, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா லைன் சார்ட் போட்டுக்குங்க, லைன் சார்ட் வரைஞ்சிக்கங்க. அந்த இடத்துல கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி. அப்போ என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் டச் பாயிண்டில் நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்த கொண்டுட்டு போய் உங்களுடைய லிக்விடிட்டி ஸ்ட்ராட்டஜி எதை யூஸ் பண்ணிங்கனாலும் வேலை செய்யும். ஓகேவா? லிக்விடிட்டி ஹண்டிங்னு நீங்கள் எதை போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும், வேலையை செய்யும். அதே மாதிரி இன்னொரு பெரிய ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது. இன்னொரு பெரிய ட்ரெண்ட் லைன் அப்படின்றது என்ன, இது ஒரு நெக்லைன் பிரேக் அவுட்டா, நெக்லைன் பிரேக் அவுட்டுக்கு ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கானா, அப்போது இதை ஃபஸ்ட்டு டச் பாயிண்ட்னு எடுக்கிறோம், இதை செகண்ட் டச் பாயிண்ட்னு எடுக்கிறோம், தேர்ட் டச் பாயிண்டில் எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு தேர்ட் டச் பாயிண்ட். இந்த தேர்ட் டச் பாயிண்டில் எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது, என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த லோவையும் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு 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 கேப் டவுன் ஓப்பன் வச்சு மேலே ஒரு அடி, அதுக்கப்புறம் ப்ரைஸ் போயிடுச்சு. அப்புறம் கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்றது அர்த்தம். இது இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி பண்ணுறதுல நீங்கள் இதை ஸ்ட்ராட்டஜியாக பார்க்காதீங்க. நான் பொதுவாகவே சொல்லுவேன், எந்த ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டை மூவ் பண்ணாது. ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய லைவில் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரக்சராக வரைகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே நிற்குமா, இங்கே நிற்குமா, இதை லிக்விடிட்டின்னு வரைவீங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம், நம்மகிட்ட கேட்குறது தான். ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ப்ரைஸ் இப்படி உள்ளே சுற்றிட்டு இருக்கா, விட்டுருங்க, ட்ரேட் போடாதீங்க. பிரேக் அவுட் வெஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே வரணும், இந்த இடத்துல போயிட்டு இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸே அடித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஜோனில் சம்திங் எடுத்துகிட்டு பெரிய டார்கெட் கொடுப்பான். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். சும்மா வந்து சொல்லிட்டா வீடியோ பார்த்துட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம மென்டார்ஷிப் வர்றவங்களுக்கே சொல்கிற விஷயம் தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் எப்படி ட்ரைவ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறங்கிற மைண்ட் செட்டில் ட்ரேடிங்குள்ளே போகாதீங்க. நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரெண்ட் லைனில் புல்லிஷ் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தை நீங்கள் பியரிஷில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எத்தனை ஜோன் மேனிப்புலேட் ஆகுது. மேனிப்புலேஷன் மீன்ஸ் என்னென்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளை காட்டலாம். இங்கே கீழே ஓகேங்களா, வரைஞ்சிட்றீங்க. என்னது, இது ஒரு டச் பாயிண்ட், இது ஒரு டச் பாயிண்ட், 3 டச் பாயிண்ட் ஆகிடுச்சு. அல்ல இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா 1 1 2, இது 3ஆவது டச் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த 3ஆவது டச் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டான். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அதில் ஏதாச்சும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னோம், இந்த இடத்துல சொன்ன விஷயந்தான். இப்போது இந்த கண்டினியூஷன் பிரேக் அவுட் ஃபஸ்ட் டைம் மேலே உடைச்சிருக்கிறான். அப்போ அதே மாதிரி தான் இந்த இடம், இந்த இடம் நமக்கு என்ன பண்ணியிருக்குது, கண்டினியூஷனாக மேலே போயிட்டே இருக்கிறது, ஃபஸ்ட் டைம் உடைச்சிருக்குது. அப்போ உடைச்சிருக்குது அப்படின்றப்போ இந்த கண்டினியூஷனுக்கு இந்த நெக்லைன் உடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். அப்போது போயிட்டுருக்கிறது இப்படி ஃபஸ்ட் டைம் உடைச்சிட்டான், ஓகே, கவலையே பட வேண்டாம். இந்த சோச் கன்ஃபர்மேஷன் அல்லது பிஓஎஸ் கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த நெக்லைனுக்கான ரெஸ்பான்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி போட்டு பாருங்கள், மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் குறையும். இந்த ஒரு டார்கெட் போதும், ப்ராப்பராக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். அந்த ஃபியர் இல்லாமல் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி வரும்.
அடாபுடான்னு எல்லா ட்ரெண்ட்லேயும் கொண்டு போய் என்ட்ரியை போடுறது தான் உங்களுடைய மெயின் லாஸ். அந்த லாஸுக்கான ரீசன் அப்படின்றதும் அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட்லேயே நான் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக நான் எப்படி பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் வேணும், அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜினே நினச்சிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ரைஸ் மூமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட் அப்படின்ற வகையில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். என்றைக்குமே ப்ரைஸோட மூமெண்ட், அதாவது மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டை மக்கப் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை வச்சு ப்ரைஸ் மூமெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ப்ரைஸ் மூமெண்ட்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ப்ராபபிலிட்டியை வெரிஃபை பண்ணக்கூடிய மென்டாலிட்டியாக மாறிடும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. கொஞ்சம் கண்டினியூஸாக உங்களால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு ட்ரேட் பண்ண முடியும். நெகட்டிவ் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் போகாது. கடன் இங்கேருந்து 10,000 மைண்டு போயிட்டாலும் என்ன ஆகணும், கீழே வந்து தான் ஆகணும். ரீட்ரேஸ்மெண்ட் வரும், தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் தவறு பண்ணிகிட்டு இருந்தால், இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் மாறுதலாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஃபர்தராக இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் எல்லாமே விட்டு லைவ் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டுட்ருந்தோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கான அப்டேட்ஸ் நம்மளுடைய அடுத்தடுத்த லைவில் தரேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய விஷயங்கள், அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ற விஷயத்தையும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.